உனக்குள்ள ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரர்களுக்கு கொடுன்னு சொல்லியிருந்தாரு. பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு அதிகமாய் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ரோமர் புஸ்தகத்தில் 12 வாசிக்கிறோம், உங்களோட சரீரங்களை பரிசுத்தமாக அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதே அவருக்கு உகந்த ஜீவபலி. நம்ம சரீரத்தவே பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறவர் இன்னைக்கு உலகத்தில் சுவிசேஷம் போகணும்னா, மிஷினரிகள் தாங்கப்படணும்னா, ஆலயங்கள் நடக்கணும்னா, ஊழியங்கள் பரவணும்னு சொன்னால் பொருளாதாரம் தேவை. இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற எதையுமே யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஆத்துமா மட்டும்தான் நம்ம செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பங்கடையும்படி நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அழிஞ்சு போகிற பொருளை கொண்டு அழியாத ஆத்துமாக்களை சம்பாதிங்க. தேவஜனமே, பரிசுத்த வேதகம் அச்சடிக்கப்படணும், பரிசுத்த வேதகம் கொடுக்கப்படணும். இன்னைக்கு ஒரு வேளை கூட உணவு சாப்பிட முடியாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏழைகள் நம்ம தேசத்தில் உண்டு. ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடிய ஏழைகள் உண்டு. படிப்பு தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் எத்தனையோ அடித்தரப்பு ஜனங்க உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்க நம்ம தேசத்தில் தான் வாழ்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளால் இயன்றதை முடிந்ததை நம்ம கொடுக்கலாம். உணவு, உடை, அவங்களுக்கு தேவையான காரியத்தை நமக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அன்பை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிவிக்கலாம். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கும் மற்ற பல நாடுகளுக்கு போன மிஷினரிகள் இன்னைக்கு அவங்க கட்டின ஸ்கூல் இருக்குது, இன்னைக்கு அவங்க கட்டின காலேஜ் நம்ம தேசத்தில் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய காலேஜ், கிறிஸ்தவ காலேஜுகளை பார்க்குறோம், கிறிஸ்தவ ஸ்கூல்களை பார்க்குறோம், கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல்ஸை பார்க்குறோம். அதை எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டு போனாங்க. எதற்காக? கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்புனால. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் நாம் கொடுக்கணும்னு வந்தால் மட்டும் ஆண்டவர் சொன்னாரா, எங்கே சொன்னார், எப்படி சொன்னார், நீ பல கேள்விகளை கேட்குறோம். வசனம் சொல்லுகிறது, கட்டாயமாயும் வசனமாயும் அல்ல, அவனவன் மனதில் நிர்ணயிக்கப்பட்டபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறான்.